பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இப்போ படுகொலை செய்யப்பட்டிருக்கிற விஷயம் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே இப்ப அதிர வச்சிருக்கு. இவருடைய இந்த கொலை வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிற ஆற்காடு சுரேஷுடைய தம்பியான பொன்னை பாலு வந்துட்டு இப்போ போலீசார் நடத்திய விசாரணையில ஒரு மிகப்பெரிய திடுக்கிடும் உண்மையை சொல்லி இருக்கிறதா போலீசார் தரப்புல இருந்து ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கு. நேற்றைய தினம் இரவு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அடுத்த 4 மணி நேரத்திலேயே போலீசார் 8 பேரை கைது செஞ்சிருக்காங்க. இதுல முக்கிய குற்றவாளியா பொன்னை பாலுவை போலீசார் விசாரணை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பழிக்கு பழி தீர்க்கிற வகையில தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை 1 வருடமா ஸ்கெட்ச் போட்டு நேற்றைய தினம் தீர்த்து கட்டியிருக்காங்க. கடந்த 1 வருடத்துக்கு முன்னாடி தான் ஆற்காடு சுரேஷ படுகொலை செஞ்சாங்க. இவருடைய இந்த கொலைக்கு பின்னாடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் பல முக்கிய வேலைகள் பார்த்ததா சொல்லப்படுது. அந்த கொலைக்கு இவரும் ஒரு காரணம் அப்படிங்கறதுனால இவரை பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பொன்னை பாலு 1 வருஷமா ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஆற்காடு சுரேஷ போட்ட மாதிரி உன்னையும் கூடிய சீக்கிரமா போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி பொன்னை பாலுக்கு பல முறை மிரட்டல் வந்திருக்கு. இதனால பொன்னை பாலுவோட மனைவி வந்துட்டு இவருக்கு எப்ப வேணா என்ன வேணா ஆகலாம் அப்படிங்கறதுனால பொன்னை பாலுவை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. தன்னுடைய அண்ணனையும் இழந்து தன்னுடைய மனைவியையும் இழந்து பல நாட்கள் தூக்கத்தை தொலைச்சு ரொம்பவே விரக்தியில இருந்திருக்காரு. அதுல ஏற்பட்ட கோபம் காரணமா இதுக்கெல்லாம் காரணம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவரை சீக்கிரம் தீர்த்து கட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்து தான் பல்வேறு வகையில ஸ்கெட்ச் போட்டு நேற்றைய தினம் பொன்னை பாலு அவர் தலைமையில 6 பேர் கொண்ட கும்பல் வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டி படுகொலை செஞ்சதா பொன்னை பாலு இப்போ ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு. பழிக்கு பழி வெறி காரணமா தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இப்போ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அவர் இன்னும் சொல்லியிருக்கிற சில வாக்குமூலங்களானது போலீசாரையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.